ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பெண் பட்டதாரி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹரியானால ஒரு பக்கத்தில் வந்து ஒரு வில்லேஜ் இருக்குது. நான் இருக்கிற ஏரியாவில் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து வில்லேஜில் ஒரு மார்க்கெட் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி அங்கேயும் வந்து ஒரு சின்ன மார்க்கெட் இருக்குது. அங்கே தான் நம்ம போக போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே நான் எடுத்துட்டேன். ஒரு ஃபெப்ரவரி மந்த் எடுத்தது. பட் ஆனால் நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அதுக்கு வந்து சாரி. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம போகிறப்ப வந்து ரொம்ப சேஃப்டியாக தான் போகணும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த வீடியோவில் வந்து நான் ஸ்ட்ரக்கெல்லாம் வந்து ஃபுல்லுமே கவர் பண்ணியிருப்பேன். ஸோ ஜுவல் எதுவுமே தெரியாத மாதிரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து லோ லெவலில் உள்ளவங்க, அதாவது வந்து இந்த கட்டட வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி கீழே வந்து சின்ன சின்ன வேலை பார்க்குற மக்கள் மட்டும்தான் அங்கே வந்து அந்த இதுக்கு வருவாங்க. மேக்ஸிமம் 99%. ஸோ வந்து நம்ம போகிறப்ப வந்து கொஞ்சம் சேஃப்டியாக தான் போகணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கேருந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து அந்த இது ஓவரால் அது எங்கே இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வீடியோ வந்து ரொம்ப சின்ன வீடியோ தான். ஸோ வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் வரும் அந்த வீடியோ. பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த மார்க்கெட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓவரால் வியூ காமிக்கிறேன். நான் எப்போவுமே வாக்கிங் போவேன் பார்த்தீங்களா, எங்களோட அப்பார்ட்மெண்ட் பார்க் தெரியுதா? அந்த பார்க் அங்கே இருக்குது பாருங்களேன். அதுக்கு பேக் சைடு வந்து ஒரு கேட் இருக்குது. ஸோ அந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வில்லேஜுக்கு போகிற கேட்டு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய வீடெல்லாம் தெரியும். அந்த வீட்டுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கிட்டு தான் வந்து அந்த மார்க்கெட் இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட்டுக்கு தான் நம்ம போகிறோம். 2 கேட் இருக்கு எங்க அபார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடு. பட் ஆனா அந்த பேக் சைடு கேட் வந்து நான் மேக்ஸிமம் தொறக்க மாட்டாங்க. சேஃப்டி ரீசனுக்காக வேண்டி. இப்ப நம்ம அந்த வில்லேஜுக்குள்ள வந்துட்டோம். பாருங்க, அங்க வந்து பீகாக்கு இந்த மாரிலாம் நெறைய இருக்குது. இதுக்கு வந்து நெறைய வீடுகள் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பீகாக் எல்லாமே இருந்தது. அதே மாரி டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க படிச்சிருக்காங்களா என்னன்னே தெரில. ஆனா வந்து டாக்டர்னு போர்டு போட்டு உட்காந்துருக்காங்க குட்டி குட்டி ரூமுக்குள்ள. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் எப்படி என்னன்னு எனக்கு தெரில. அதே மாரி நம்ம ஊர்ல வந்து ஸ்வீட் ஷாப்லாம் எப்படி இருக்கும்? ஆனா இங்க வந்து ரொம்ப மோசமா இருக்குங்க. ஆனா அங்கேயும் வந்து ஸ்வீட் எல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சுத்தமாவே இல்ல. ஆனா அதிலயும் வாங்கி சாப்பிடுறாங்க மக்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மண்ணுல செஞ்ச குவளை, அப்புறம் பானை இந்த மாரி ஐட்டம்லாம் வித்தாங்க. பானைனா ரொம்ப பெரிய பானை அந்த மாரிலாம் கிடையாது. சும்மா சின்ன சின்ன ஐட்டம் வந்து ஒரு அம்மா வச்சிருந்தாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, உண்டியல் இந்த மாரிலாம் வந்து ஒரு சில ஐட்டம் இருந்தது. ஸோ அதையும் நாங்க பார்த்தோம். நான் சொன்னேன்ல ஸ்வீட் ஷாப்பு பாருங்களேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப படுமோசம். அந்த தண்ணி கேன்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாரிலாம் நம்ம ஊர்ல இருந்தா வாங்கி சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இங்க வந்துட்டு அதெல்லாம் சர்வசாதாரணம் தான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இந்த கடைகள்லாம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, துணி கடைங்க. அப்ப நம்ம ஊர்ல இருக்கிற மாரி தான் துணி கடை, செருப்பு கடை இந்த மாரிலாம் கூட இருந்தது. அந்த அம்மாகிட்ட இந்த ஒரு ஐட்டம் பார்த்தேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோப் போட்டு தேய்ப்போம்ல அந்த மாரி. இதெல்லாம் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா கையெல்லாம் ரத்தம் வந்துரும். ஸோ டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அதான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விளக்கு, சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஊர்லயே கிடைக்கிறது தான். ஸோ அந்த மாரி ஐட்டம்லாம் இருந்தது. ஸோ அதையும் நான் பார்த்தேன். நான் அத வந்து உங்களுக்கு தேய்ச்சு காமிச்சிட்டு இருந்தேன் வீடியோல. அதுக்கு அந்த அம்மா கூட சிரிச்சாங்க. நான் பார்த்தீங்களா, ஃபுல்லுமே ஸ்ட்ரக்க வச்சு நல்லாவே கவர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஏன்னா இங்க வந்து ரொம்ப சேஃப்டி ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு செயினு, கோல்டெல்லாம் இங்க அவ்வளவா போட்டுட்டு போ முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு, கொஞ்சம் வந்து வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து நாங்க கரும்பு ஜூஸ் தான் வாங்கி குடிச்சிட்டுருக்கோம். பாருங்க, எல்லாமே துணி கடை தான். இந்த மாரி துணி கடையெல்லாம் வந்துட்டு நான் எங்க ஊர்ல திண்டுக்கல்ல கூட பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இந்த மாரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாரி துணி கடைகள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இங்க பாருங்க பில்டிங்ஸ் எல்லாமே. ஸோ ஆனா இந்த ஊர்ல ஏன் வந்து அவ்வளவா அந்த பில்டிங்லாம் வந்து பூசவே மாட்டாங்க. சிமெண்ட் வச்சு இது பண்ணவே மாட்டாங்க. அந்த மாரி தான் வச்சிருப்பாங்க. அது ஏன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. சரின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வெஜிடபிள்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தியோர வில்லேஜ் எல்லாமே காய்கறிலாம் போட்டிருக்கிறதுனால வந்து வெஜிடபிள்லாம் நல்லாவே கிடைக்கும் இங்க.
இங்கே வரும்போது நம்ம ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்கணும். அதே மாதிரி ஃபோன்லாம் நம்ம கொண்டு வரோம்னா அப்படியே பறிச்சுட்டு போயிடுவாங்க, அப்படியே பிடுங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ வீடியோ எடுக்கிறதுலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட லென்த்து கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப பயந்து பயந்து எடுத்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் கூட வந்தவங்க வந்து மீனெல்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க சிக்கன் இதெல்லாம் வாங்கினாங்க. அப்போ உயிர் மீன் இங்கே பாருங்கள் பாத் டப்பில் வச்சு மீனெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம பாத்ரூமில் வச்சு யூஸ் பண்ணுற பாத் டப்பில் உயிர் மீன் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஓவராலாக கொஞ்சம் ரவுண்ட் அடித்தோம். ரவுண்டு மீன்ஸ் அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. இதே மாதிரி அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் மீட்